Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th physics current electricity chapterல இருந்து Wheatstone bridge அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். Wheatstone bridge எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா to determine unknown resistance. இப்போ ஒரு 4 ரெசிஸ்டன்ஸ் நம்ம கையில் இருக்கும். அதில் ஒன்று வந்து unknown resistance, மீதி 3 வந்து known ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு வச்சுங்களேன். How to calculate the unknown resistance, அதுக்கு தான் இந்த Wheatstone bridge network நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, what is the uses for Wheatstone bridge? To determine unknown resistance in a given circuit, in a given network or circuit. ஓகே, இதுக்கு தான் நம்ம Wheatstone bridge யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்களேன், P அப்படின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ், Qன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ், Rன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் and S ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது கூட ஒரு கால்வனாமீட்டரை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கால்வனாமீட்டரோட யூசஸ் என்ன? டு டிடெக்ட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஓகே, இப்போ இது கூட ஒரு பேட்டரி கனெக்ஷன், ஒரு கீ. ஓகேங்களா, இது பேட்டரி, இது கீ, பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். இதில் இந்த எஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதுதான் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். மீது இருக்க பி, கியூ, ஆர் எல்லாம் வந்து நோன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இன் ஆர்டர் டு கால்குலேட் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எஸ், அதுக்கு தான் நம்ம இந்த Wheatstone bridge நெட்வொர்க்கை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்களேன், இந்த பேட்டரியிலேருந்து ஐன்னு ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. இங்கே ஐன்னு ஒரு கரண்ட்டு, இந்த ஜங்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம் நம்ம. இது ஏ, இந்த ஜங்ஷன் பி, இந்த ஜங்ஷன் சி, இந்த ஜங்ஷன் டி. ஓகே, இப்போ இந்த ஏ ஜங்ஷனில் ஐன்னு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இங்கே ரெண்டாக ஸ்ப்ளிட் அப் ஆக போகுது. ஓகே, இங்கே போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பின்னு ரெசிஸ்டன்ஸுக்கு போகிற ஒரு பேர் I1 கரண்ட்டு, இங்கே போகிற ஒரு பேர் வந்து I2. ஓகே, so current can be travel in the junction A la current can be split at 2. one I1 I2 னு split up ஆகுது. ஸோ இங்கே போகிற கரண்ட்டும் I1 தான் இருப்பார். இந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா கால்வனாமீட்டருக்கு ஒரு கரண்ட் போக போகுது, Q ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு கரண்ட் போக போகுது. ஸோ என்ன இடத்துக்கு போகிறேன் நான், கால்வனாமீட்டருக்கு போகிற கரண்ட்டுனால இதுக்கு பேர் வந்து IG, கால்வனாமீட்டர் கரண்ட்டு. ஸோ இந்த டெர்மினல் இங்கே போகுது இல்லையா, இங்கே பாருங்கள், Qன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறதுனால இந்த கரண்ட்டை நான் I3ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே இந்த I2 கரண்ட்டை அதே இங்கே ஃப்ளோ ஆகுது. இந்த ஜங்ஷனுக்கு வரும்போது இங்கே IG கரண்ட் வருது. இப்போ இந்த டெர்மினல் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எஸ்ஸுக்கு போகுது இல்லையா, அதனால் இதுக்கு பேர் வந்து I4 அப்படின்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகே, திருப்பி எல்லாமே இங்கே I3 மீட் ஆகுது, I4 இங்கே ரெண்டும் மீட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல எகெயின் ஐன்னு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஓகே, இதோட சிம்பிளஸ்ட் மெத்தடு, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேட்டரியிலேருந்து கரண்ட்டு ஏன்னு பாயிண்ட்டுக்கு போகுது. கரண்ட் கேன் பி ஸ்ப்ளிட்டட் டு I1 I2ன்னு. I1 கரண்ட்டு போகுது, இந்த ஜங்ஷன் பியில் போனீங்கன்னா கால்வனாமீட்டர் போகிறதுனால IG கரண்ட் வரும். இந்த Qன்னு ரெசிஸ்டருக்கு போகிறதுனால இந்த கரண்ட்டு I3 நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இங்கே எஸ்ஸுக்கு போகிறதுனால I4ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, முடிஞ்சு போச்சுங்களா? அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப் லாஸ், கிர்ச்சாஃப் லா 2 இருக்குது. ஒன்று, தி அல்ஜீப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் மீட்டிங் அட் எனி ஜங்ஷன் இஸ் 0. ஓகே, இப்போ பாருங்களா, அது வந்து ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் லான்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், கரண்ட் லா ஏதாவது ஒரு ஜங்ஷன் நான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், அட் ஏ ஜங்ஷன் பியில் எத்தனை கரண்ட் இன்கமிங் கரண்ட், எத்தனை கரண்ட் அவுட் கோயிங் கரண்ட்டை நம்ம பார்க்கணும். அது பேர் தான் அல்ஜீப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் மீட்டிங் அட் எனி ஜங்ஷன் ஈக்குவல் 0.
இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட். இதை பற்றி ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா which is equal to 0 வருது இல்லையா, அது பேர் தான் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் மீட்டிங் அட் எனி ஜங்ஷன் ஈக்குவல் டு 0. சம்மேஷன் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அது பேர் தான் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா. இப்போ பாருங்க அட் ஜங்ஷன் பி இல்லையா, ஒரு கரண்ட் இன்கமிங் கரண்ட் I1 which is equal to ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு அவுட் கோயிங் கரண்ட் which is equal to I3 plus IG. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 ரெப்ரசென்ட் பண்ணலாமா? அடுத்தது அட் ஜங்ஷன் டி எடுத்துக்க போகிறேன். அட் டி சொல்லுங்க எத்தனை கரண்ட் இன்கமிங் கரண்ட்? I2 இன்கமிங் கரண்ட், IG இன்கமிங் கரண்ட். ஸோ I2 plus IG which is equal to 1 outgoing current which is equal to I4. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாமா? இதான் வந்து கிர்ச்சாஃப் கரண்ட் லா. ஓகே, கரண்ட் லா அப்ளை பண்ணிட்டேன். I1 equal to I3 plus IG. இது இன்கமிங் கரண்ட், இது ரெண்டு வந்து அவுட் கோயிங் கரண்ட். இது ரெண்டு இன்கமிங் கரண்ட், இது ரெண்டு அவுட் கோயிங் கரண்ட் அட் ஜங்ஷன் டியில் அட் ஜங்ஷன் பியில். இப்போ செகண்ட் அப்ளை பண்ண போகிறோம். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா இல்லைனா லூப் ரூல்னு பேர் அதுக்கு. இப்போ நான் எடுத்துக்க போகிற லூப் பார்த்தீங்கன்னா ஏ பி டி ஏ. லூப் ஏ பி டி ஏ, இந்த லூப் எடுத்துக்க போகிறேன். ஸோ கிர்ச்சாஃப் செகண்ட் லா லூப் லா என்ன சொல்லுது? தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் which is equal to தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஆர் what is that? தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் which is equal to 0. இப்போ இது ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட், அதனால் இதோட வேல்யூ என்ன வரப்போகுது நமக்கு? which is equal to 0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்களேன், இப்போ நான் எந்த லூப் எடுத்துக்க போகிறேன்? ஏபிடிஏ அப்படி லூப் எடுத்துக்க போகிறேன். சரி, இந்த லூப்பு இப்போ லூப்போட டைரக்ஷன் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. லூப்போட டைரக்ஷன் இதுதான், கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், அப்ளை பண்ணுற கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லா லூப்போட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். ஓகே, ஸோ சேம் டைரக்ஷன் கரண்ட் இருக்கிறதுனால ஐ கேன் டேக் இட் அஸ் I1P. ஓகே, நவ் லூப் டைரக்ஷன் இப்படி டவுன்வர்ட் டைரக்ஷன், கரண்ட்டும் சேம் டைரக்ஷனில் போகுது. அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம் சொல்லுங்கள்? ப்ளஸ் IGG. ஓகே, இந்த பக்கம் லூப்போட டைரக்ஷன் இப்படி, கரண்ட் ஆப்போசிட்டில் வருது. அப்படின்னா we can consider what is that? minus of I2R which is equal to 0. புரியுதுங்களா எப்படி அப்ளை பண்ணுறோன்னு? லூப்போட டைரக்ஷனில் கரண்ட் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், லூப்போட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் கரண்ட் இருந்துச்சுன்னா which is equal to நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ I1P plus IGG minus I2R equal to 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லூப் எடுத்துக்க போகிறேன். BCDB லூப் BCDB பாருங்கள், BCDBயா அப்படின்னா லூப்போட டைரக்ஷன் இது, இந்த டைரக்ஷன் லூப்போட டைரக்ஷன். லூப்போட டைரக்ஷனும் கரண்ட்டோட டைரக்ஷனும் சேமாக இருக்குது. அதனால் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? I3Q. நெக்ஸ்ட்டு லூப்போட டைரக்ஷன் இப்படி, கரண்ட் ஆப்போசிட்டில் போகுது, அதனால் மைனஸ் I4S. தென் லூப்போட டைரக்ஷன் இப்படி, கேலனோமீட்டருக்கு வர கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன், தர்ஃபோர் மைனஸ் IGG which is equal to 0. ஓகே, க்ளோஸ்டு சர்க்கியூட்னா EMF should be 0 இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போது லூப் ரூலையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பாருங்களேன், when bridge is balanced bridge நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, இப்போ இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, in order to calculate இதுதான் unknown resistance, எனக்கு இதோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் R இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். when resistance R is adjusted, what happen? அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த கேலனோமீட்டருக்கு ஒரு கரண்ட்டு போகும் இல்லையா, அந்த கரண்ட்டு 0 ஆகும். அப்படின்னா இந்த கேலனோமீட்டர் ஒரு நல் டிஃப்ளெக்ஷனை நமக்கு கொடுக்கும். ஸோ when ரெசிஸ்டன்ஸ் R நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது galvanometer shows null deflection. Galvanometer shows null deflection.
ஸோ galvanometer shows null deflection அப்படின்னா what is the meaning? Ig equal to 0, no current flowing through the galvanometer. அப்படின்னா Ig ஓட வேல்யூ 0 தானே. அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் bridge is balanced bridge. Bridge is balanced சொல்லலாம் நம்ம. Or balanced bridge ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் R அட்ஜஸ்ட் பண்ணும்போது galvanometer shows null deflection இருக்கும். அப்போ இந்த IG கரண்டோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். அப்போ தான் இந்த சர்க்கியூட் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த பிரிட்ஜ் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஐஜியோட வேல்யூ 0ன்னு இந்த 4 ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். அப்போ நான் I1 which is equal to I3ன்னு வந்துடும். அடுத்தது இங்கே I2 which is equal to I4ன்னு எனக்கு கிடைக்கும். அதே போல் ஈக்குவேஷன் நம்பர் 3ல் என்ன வரப்போகுது, I1P which is equal to இந்த term 0 ஆயிடும், இது அங்கே போயிடுச்சுன்னா which is equal to I2R. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்க, IG ஓட வேல்யூ 0 ஆயிடுச்சு, இந்த term அந்த பக்கம் ப்ளஸ் ஆயிடும். அப்போ நான் I3Q which is equal to I4S அப்படின்னு கிடைக்கும் எனக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் நான் இதனது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துப்போம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 6, இது ஈக்குவேஷன் நம்பர் 7. இப்போ 6th ஈக்குவேஷன் 7th ஈக்குவேஷன் டிவைட் பண்ணலாம். I1P divided by I3Q which is equal to I2R divided by I4S. நமக்கு தெரியுமே I1 I3 equal, ரைட்டா? I1 equal to I3, I2 equal to I4. அப்பனா இது ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிடுமா? So what is the value? P by Q which is equal to R by S. நான் இப்போ எதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன், இந்த S ஓட வேல்யூ தான் எனக்கு தேவை, ஏன்னா அதுதான் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டுங்களா? இந்த எஸ்ஐ கொண்டு வந்து இது இந்த பக்கம் போயிட்டோம். அப்படின்னா எஸ் இங்கே வந்துருச்சு இல்லையா, இந்த டேர்ம் அங்கே போயிடும். Q by P into R இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணால் எனக்கு இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ரைட்டுங்களா? டு டிட்டர்மைன் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு தான் நம்ம இந்த வீஸ்டோன் பிரிட்ஜ் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறோம் யூஸிங் கிர்ச்சாஃப் லாஸ். கரெக்டுங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட்டு. இதை பேஸ் பண்ணி நிறைய நியூமரிக்கல்ஸ் வரும். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே எஸ் தான் அன்னோன் ரெசிஸ்டன்ஸு, இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அதிலிருந்து இது எல்லாம் மூணுமே வந்து நோன் வேல்யூ. ஸோ ஈஸிலி வி கேன் கால்குலேட் எஸ்ஸோட வேல்யூ. ஓகே, திஸ் இஸ் கால்டு வீஸ்டோன் பிரிட்ஜ். புரியுதுங்களா?